குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஃபன் ஒன்லி ஃபன். எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நானே எப்படி சொல்றது? 23 சுமாரா போச்சு, 24 நல்லா வரும் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். கஷ்டம் இருக்குது இல்லை, அவங்கெல்லாம் கூட அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். வருஷம் அப்படிதான் சொல்லுவாங்க. அது எங்க கால் நடக்குது அங்கே தாங்க இது. அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல எல்லாம் நடக்கிறது தான் நடக்க போகுது. நாங்கள் நினைக்கிறதே நடக்கிறதே இல்லை, அதனால நினைக்கிறதே இல்லை. எல்லா புத்தாண்டுமே இது மாதிரி தான் இருக்குது. எப்பவுமே ஆட்டோ ஓட்டிருந்தா எப்பவும் ஏழையாக தான் இருக்கும். பிறகு வருஷமாவது நல்ல வருஷமாக பிறகுட்டோம். 2024 புத்தாண்டு எந்த நோய் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். 2024 ஒரு நல்ல காதலி 60 வயசாக போது கிடைப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். பட்டு பதம் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் வித்துட்டேன். ரொம்ப நாடு 2024 யார் தான் வாழ்ந்துன்னு இருக்குது எங்களுக்கு. எனக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. நான் சாதாரண வரும். நான் என்ன இருக்கிறேன், நான் பிச்சை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு வயசாகி போச்சு. இனிமேல் போய்ட்டு கொண்டாடினா பிரயோஜனம். பீச்சில் கொண்டாடுவாங்க, அப்புறம் சர்ச்சில் கொண்டாடுவாங்க. நம்மளாம் பார்க்க முடியுமா? அவரோட என்ன இருக்கும், போக முடியாது. Fun only fun. Come out of all these corona and all this, just purely party and fun. 2023 ஏதாச்சும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்துட்டீங்களா? Yeah, I took a resolution of walking every day and sticking on to a good diet. அது ஃபாலோ பண்ண முடியல. 2024 என்னமா எதிர்பார்க்குறீங்க? எப்படி எதிர்பார்க்குறேன்னா, இந்த வருஷம் அப்படிதான் சொல்லுவாங்க. புது வருஷம் போந்தோடனே நம்ம நல்லா இருப்போம் அதுன்னு சொல்லி வேண்டிப்பாங்க. அது எங்க கால் நடக்குது அங்கே தாங்க இது. அப்பெல்லாம் ஒன்றே கிடையாது, எதிர்பார்க்கறது ஒன்றே கிடையாது. அது ஒரு இதனால தான் சும்மா வெளியே கிளியே போவாங்க, அதான் மற்றபடி ஒன்றே கிடையாது. உங்களுக்கு 2023 ஏதாச்சும் நீங்க இதை பண்ணியோ பட்டு பதம் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் வித்துட்டேன். ரொம்ப நாடு 2024 யார் தான் வாழ்ந்துன்னு இருக்குது எங்களுக்கு. இந்த போச்சு எக்ஸாம்பிள் இல்லை, சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஒரு வாரமா வீட்டிலே இருந்து சாப்பிடாத கொள்ளாத அவ்வளோ அவஸ்தைப்பட்டேங்க. 2023 என் வயசுல நான் பார்த்தது இதுதான். தண்ணி அவ்வளோ வீட்டுல இருந்து எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட சலுகை கொடுக்குறாங்க. இது மாதிரி மதத்துக்கு தலைவி கிட்ட கொடுக்குறாங்க. தலைவி என்ன பண்ணிக்கிறாங்க, அமைக்கிறாங்க. எல்லா நாளுமே ஒரே மாதிரி தான் போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நானே எப்படி சொல்றது? 2023 எப்படி இருக்கு? 3 கொஞ்சம் இது இந்த புயலுக்கு எல்லாம் வரவே கொஞ்சம் டல் ஆயிடுச்சு வியாபாரம். நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம், அது எப்படின்னு கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ 2023 என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல? டெவலப்மெண்ட் தான் இருக்கணும், வேற எதுவும் இல்லை. 23 சுமாரா போச்சு, 24 நல்லா வரும் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்லுவாங்களே, நான் அந்த இயர்ல இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி நினைச்சு நல்ல முறையில் வாக்கிங் போகணும், அவ்வளோதான். அது 2024 இந்த மாதிரி 2023 நினைச்சிருக்கீங்களா? எது நினைக்கல. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். கஷ்டம் இருக்குது இல்லை, அவங்கெல்லாம் கூட அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். வருஷம் பூரா சந்தோஷமா இருக்கலாம். 2023 எப்படி இருந்துச்சு? கொடுமையா இருந்தது. இப்போ இந்த மழைக்கு ரொம்ப கொடுமையா இருந்தது. அது எதிர்பார்க்க முடியாது. ஏற்கனவே கொரோனால பாதி கஷ்டம். இந்த மழை அது 3 மாதம் கொரோனா அது மொத்தமாக இதில் சேர்ந்துச்சு. ரொம்ப நொந்துட்டாங்க மழைக்கு. அதனால இப்போ இந்த ஜனவரி பிறந்து எல்லாரும் சந்தோஷமா நல்லதே நடக்கும். மழை போகிற நாட்கள்லாம் கொஞ்ச நாள் தான் எல்லாருமே. அப்போ யாருக்கு என்ன நடக்கும் தெரியும். அதனால கடவுளோட இதோட அனுகிரகத்தோட எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். 2023 நீங்க ஏதாச்சும் நினைச்சிருப்பீங்க, அது நடந்திருக்கா? நான் எதுவும் நினைக்கல. 2024 நினைக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாமே இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், கடன் இல்லாத சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி எல்லாரும் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வழக்கம் போல் எல்லாம் நடக்கிறது தான் நடக்க போகுது. மழை பெய்ய போகுது, வெயில் அடிக்க போகுது, குளிச்சுட்டு நல்ல துணி போட போகிறோம். நல்ல சோறு இருந்தால் நல்ல சோறை போடுறோம், நாரின சோறு இருந்தால் நாரின போகிறோம், அவ்வளோதான். 2023 உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிச்சா? 2022 அதே கேள்வி கேட்டாங்க ஒன்று மாதிரி யூடியூபருங்கெல்லாம். அதே பதில் தான் இப்போ சொல்கிறேன். 2022 நல்லா தான் போச்சு, 2023 நல்லா தான் போச்சு, 2024 நல்லா தான் போகும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்குங்களா 2024 இது மாறணும் அப்படின்னு? அதாச்சும் இருக்கா? 2024 ஒரு நல்ல காதலி 60 வயசாக போது கிடைப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். கிடைப்பாளான்னு பார்க்கலாம், அவ்வளோதான். வேற என்ன நடக்க போகிறது தான் நடக்க போகுது. என்ன மிகைப்படுத்தி சொல்றதுனால என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போகுது. சாப்பிட்றீங்களா? 2023 நீங்க நினைச்சிருப்பீங்களா இதெல்லாம் நடந்துச்சா?
நினச்சிருப்பான் நிறைய என்ன நினச்சிருப்பான், தொழில் வளம் நம்மளுடைய பற்றாக்குறைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு. ஏதோ ஓரளவு சுமாராக போச்சு. ஆனால் இந்த வர்ற வருஷம் வந்து நல்ல வருஷமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது மனசில். அது காலப்போக்கில் தான் தெரியும். எல்லா புத்தாண்டுமே இதே மாதிரி தான் இருக்குது. எப்பவுமே ஆட்டோ ஓட்டிருந்தா எப்பவும் ஏழையாக தான் இருக்கும். பிறகு வருஷமாவது நல்ல வருஷமாக பிறக்கட்டும். தை பிறந்தா வை பிறக்கன்றாங்க. அப்படியாவது பிறந்தாலும் நல்லா இருக்குமா பார்ப்போம். உங்களுக்கு 2023 ஏதாச்சும் ஒருத்தர் நினைச்சிருப்பீங்க, அது இந்த இயற்கை நடந்துச்சு ஏதாச்சும்? ஒன்றுமே நடக்கல. அதுக்குள்ளே தான் அந்த புயல் வந்து வெள்ளம் வந்து எல்லாம் நாசமாக போச்சு. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா தண்ணியில் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ண வண்டிக்கு. அரசாங்கம் கொடுத்தது 6,000 ரூபாய். 6,000 ரூபா கொடுத்தா அது எப்படி பத்தலை. 15,000 ரூபா கடன் வாங்கி தான் வண்டி ரெடி பண்ணேன். 2024 நல்லபடியாக இருக்கட்டும். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். 2024 புத்தாண்டு வந்து எந்த நோய் இல்லாமல் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொரோனா வந்தது, அப்புறம் வைரல் ஃபீவர் இருந்தது, இப்போ வேற இந்த புயல் காற்று இதெல்லாம் வந்து ரொம்ப பாடுபடுத்துது. இனிமேந்து வர நியூ இயர் வந்து பசங்களுக்கு ஹாப்பினஸாக இருக்கணும், எல்லாருக்கும் ஹாப்பினஸாக, எல்லா வேலை வாய்ப்புல நல்லபடியாக இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். 2023 ஏதாச்சும் நீங்க நினைச்சிருப்பீங்க இதெல்லாம் நடக்கணும், அது இந்த இயற்கை நடந்துச்சு ஏதாச்சும்? கன்ஃபார்ம் இல்லை. இல்லை என்ன நினச்சோன்னா, அதான் எப்படின்னா எந்த ஸ்கூல் லீவ் இல்லாமல் நல்லா பசங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம வியாபாரத்துக்கு தான் போகணும். நாங்களாம் வைரல் ஃபீவரில் ரொம்ப பாடுபட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த புயல் காற்றுல இதுலேயும் ரொம்ப பாடுபட்டோம். 2024 வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும், இதில் நான் நினைக்கிறேன் நடந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க? பசங்க ஸ்கூல் ஸ்டடிங் பாதிக்கப்படாமல் அது இருந்தாவே போதும். அது இருந்தாவே அவங்க முன்னாடி வந்துடுவாங்க, வேற எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு நியூ இயர் இப்போ நிறைய பேர் நைட்டு நியூ இயர் அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்னைக்கா செலிப்ரேட் பண்ணிருக்கீங்களா? நாங்கள் எப்பவுமே செலிப்ரேஷன் தான். எப்படின்னா வியாபாரத்தில் நாங்கள் எப்பவுமே 24 hours அங்கே இருப்போம். ஆனால் எல்லா செலிப்ரேஷன் நாங்கள் பார்ப்போம். அதனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு நியூ இயருக்கும் செலிப்ரேஷன்ல இங்க இருந்திருப்பீங்களா? ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏதாச்சும் இருக்குமா நியூ இயர்? போன நியூ இயருக்கு, ஏன்னா கொரோனாலாம் முடிஞ்சு போன நியூ இயருக்கு வந்து நாங்கள் ப்ளூ ஸ்டாரில் பார்த்தோம். அங்கே ஃபுல்லாக அந்த வீலிங் தூக்குறது, ரொம்ப அந்த கலாட்டா பண்ணுறது, பசங்க அப்புறம் எவ்வளோ ஜனம், நிறைய ஜனம் ரொம்ப இதாயிட்டாங்க. அதனால அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு பெசன்ட் நகரோட ரொம்ப ஜனம் அதிகமாக இருந்தது அந்த இடத்துல. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நியூ இயர் அதுக்கு மேலே இருக்குன்னு யோசிக்கிறோம். அதுதான் எல்லாருமே நல்லா சந்தோஷமா இருந்தா ஓகே. வேற ஹாப்பி நியூ இயர்ல என்ன பண்ணுவ? விளையாடுவியா? சரி, உனக்கு நியூ இயருக்கு என்ன வேணும்? நியூ இயருக்கு பொம்மை தான் வேணுமா? இந்த வருஷம் வாழ்ந்த மாதிரி அடுத்த வருஷம் புத்தாண்டுக்கு வாழணும், அவ்வளோதான். 2020 இந்த வருஷம் வந்து ஏதாச்சும் நீங்க நினைச்சிருப்பீங்களா? அதுதான் நடந்திருக்கு அந்த வருஷத்துல? எனக்கா? எனக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. நான் சாதாரண நான் என்ன நான் இருக்கிறேன், நான் பிச்சை எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நிறைய பேர் இந்த புத்தாண்டு அன்னைக்கு வந்து நைட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆமா, உங்களுக்கு அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி தோணும்? உங்களுக்கும் கொண்டாடலாம் தோணுமா? கொண்டாட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு வயசாகி போச்சு, இனிமேல் போயிட்டு கொண்டாடி என்ன பிரயோஜனம்? கொண்டாடுறது வயசுல இல்ல, பாக்குறது பாக்குறது நம்ம நடக்க முடியுமா? போக முடியும், பீச்சுக்கு போக முடியுமா? பீச்சில் கொண்டாடுவாங்க, அப்புறம் சர்ச்சில் கொண்டாடுவாங்க. நம்மளாம் பார்க்க முடியுமா? அவரோட என்ன இருக்கும், போக முடியாது. இந்த பாட்டு பாடியா வந்து கஷ்டம். உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன பண்றாங்க? பையன் ஆட்டோ ஓட்டுறான், பொண்ணு ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க பார்க்கலையா? எல்லாம் நன்றி கேட்டவங்க. நானும் வந்துட்டேன், போடா ஊர் வேணும் ஒன்று வேணாம். நீங்க என்ன வேலை பார்த்தீங்க? நான் பிஎன்சி மில்ல வேலை செய்தேன். பிஎன்சி மில். அப்போ என் வீட்டுக்காரிக்கு 30 வருஷம் ஆகுது, கிட்னி ட்ரபிள். அதில் 2 வருஷம் கஷ்டப்பட்டேன், காப்பாற்ற முடியல. அந்த கடன் ஆகி போச்சு. பொண்ணு வேறு பெரிய மனுஷன் ஆகிடுச்சு, பையன். இது கல்யாணம் பண்ணது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வந்தது, அதை எழுதி கொடுத்துட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அவ்வளோதான். பையன் சர்டிங் வேலை செய்யணும். அவனும் கல்யாணம் பண்ணேன், அவன் கொண்டாடி பேசிட்டு அவன் போயிட்டான். நான் இப்போ அனாதையா நிற்கிறேன். எங்கே தங்குறீங்க? இதான் இங்கே தான், எங்கன்னா ஒரு படுக்க வேண்டியது தான். வேறு எங்கே ஒன்று பண்ணுறது? வேறு எங்கே நமக்கு வீடாவா கொண்டாட்டியா பிள்ளையா ஒன்றும் கிடையாது. நீங்கள் எந்த ஊர்? நான் வந்து சொந்த ஊர் வந்து உத்தரமல்லூர்.
பையன் இருக்கிறது வந்து கொளத்தூர். நான் வந்து இங்கே பிரின்சிபால் ஹோட்டலில் அது சந்தையில் வேலையை விட்டுட்டு வேலையை எழுதி கொடுத்துட்டு பணம் வாங்கி எல்லா செட்டில்மெண்ட் பண்ணிட்டு 25 வருஷம் வாட்ச்மேன் வேலை செய்யுது அங்கே அவங்க வீட்லேயே ஐயர் வீட்டில். அப்புறம் என்னால் முடியல, ப்ரெஷரு வீட்டில் போனால் மாய்க்கண்ணு விட்டாக்கா செத்து போனால் பரவாயில்ல, வேறு அடிப்படையாக நம்ம காப்பாற்ற ஆள் கிடையாது. அவரே சொல்லிட்டாரு ஓனரை, நீ ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்ட்டு. வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்து 50,000 கொடுத்தாரு புண்ணியவான். அதையும் அந்த எடுத்துக்கினான். இப்போ நான் அனாதையாக நிற்கிறேன், என்ன பண்ணுறது? இதுல ஏதாச்சும் உங்க பசங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. பசங்கள்ட்ட தடை முடியாச்சு, ஒன்றும் கிடையாது. இன்னொரு நான் செத்தா கூட காப்பரேட்டுக்காரர் இருக்கான் இல்லையா, இந்த 2-3 பேர் கூட பார்த்துருக்கேன் நான். அவன் ஃபோன் பண்ணால் இப்போ நான் செத்துட்டாக்கா போகிறவங்க வேடிக்கை பார்த்துருப்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க பொதுமக்கள் கடைக்காரெலாம் செய்யணும். அதை காப்பரேட் 8 மணி போட்டு வீடு போட்டு பாடி அங்கே போது யார் பார்க்க போகிறா, போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு ஓடு 4 வீடு அது போதும். நல்லா இருக்கணும். இந்த கொரோனா வைரஸ் மாரி ஏதோ ஒன்று புதுசாலாம் வரக்கூடாது. ஹெல்த்தியாக இருக்கணும் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா ஜாலியாக இருக்கணும். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்துருக்கீங்களா? கொஞ்சம் ஸ்லிம் ஆகலான்னு யோசிக்கிறேன் 2024. அப்புறமா என்ன சொல்றது, நான் விளையாடுற கேம்ல புதுசா இன்னும் லெவல் மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். யூடியூப் என்னோட சேனல்லும் இன்னும் கொஞ்சம் க்ரோத் வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். 2023ல ஏதாச்சும் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்களா? அது நடந்திருக்கா? 2023 ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நான் எடுக்கவே இல்லை எதுவும். இதான் இனிமேல் தான் எடுக்க போறீங்க. 2023ல ஏதாச்சும் நினைச்சிருப்பீங்களா? அது நடந்திருக்கா? 2023 நாங்க நடக்கிறதே இல்லை, அதனால நினைக்கிறதே இல்லை. ஓகேங்களா? அதனால நினைக்கிறதே இல்லை. 24ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சா சென்னைக்கு வருவோம். இப்போதைக்கு நாங்கள் பாம்பேல இருக்கோம். எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இவன் இங்கே சென்னையில் இருக்கான் ஹாஸ்டலில், நாங்கள் 3 பேர் பாம்பேல இருக்கணும். அடுத்த வருஷம் எல்லாரும் சென்னையில் வந்து ஒன்றா செட்டில் ஆகணும். இதுதான் என்னோட பிரார்த்தனை. நல்லபடியாக எல்லாரும் நல்லா இருக்கணும். நாட்டு மக்கள் எல்லாம் எந்த ஒரு சொன்ன மாதிரி வைரஸ் எந்த ஒரு விதமான கிருமிகள் தாக்கம்லாம் இல்லாமல் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கணும். மழை விடாம இருக்கணும், அப்படியே மழை வந்தா தண்ணி தேங்காம இருக்கணும். புயல் வந்தா லீவ் விடுறாங்கன்னா முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆகும். அது முன்னாடியே சொன்னா நல்லா இருக்கும். 2024 இதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். 2023 ஏதோ நாசமா போயிடுச்சு. 2024 கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, 2023ல வந்து ஏதாச்சும் ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? அதை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை. ரெசல்யூஷன் எடுக்கிற பழக்கமே கிடையாது. ரெசல்யூஷன் எடுக்கிற பழக்கம் அந்த மாதிரி இல்லை. 2024க்கும் அந்த மாதிரி எதுவும் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை. அடுத்த வருஷமா கொஞ்சம் ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருக்கும். 2023ல உங்களுக்கு பிடிச்ச படங்கள் ஏதாவது சொல்லுங்க. 2023ல எனக்கு பிடிச்ச படம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் விஜய் ஃபேனா இருந்தாலுமே லியோவோட எனக்கு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு 2023ல வந்து ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இந்த மாதிரி நடந்திருக்கு? நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஒரு மீமா இருக்கட்டும், ஒரு இதா இருக்கட்டும், ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மறக்க முடியாதா சொல்ல முடியும்? மறக்க முடியாததுன்னா ஃப்ரெண்டோட சுத்தினது, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான். அது இல்லாம ரொம்ப ஃபன்னியா இருந்தது வந்துட்டு இந்த இது ஃப்ளட் வந்த டைம் வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஓகே, இது வரைக்கும் நான் போன வாட்டி 2015 ஃப்ளட்லையும் இல்லாதனால இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஃப்ளட் எக்ஸ்பீரியன்ஸ். 2024ல வந்து இன்கேஸ் நீங்க ரெசல்யூஷன் எடுக்க மாட்டீங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மொமெண்ட் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் இருக்கு உங்களுக்கு? இல்ல பொதுவா மூவி லவர்ன்றதுனால பக்காவா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு மூவி ஓகே வந்தா நல்லா இருக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மூவி ஏதாச்சும் 2024ல? தளபதி 68க்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வெங்கட் பிரபு டைரக்ஷன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல இருக்குதுன்னா இருக்கும். நீங்க செலிப்ரேஷன்ல ஈடுபட்டிருக்கீங்க? நியூ இயர் செலிப்ரேஷன்? இல்ல, நான் பண்ணியிருக்கேன். நைட் இந்த 2023 கூட நைட் ஃபுல்லா செலிப்ரேஷன் பண்ணேன். உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இல்லாட்டி ஒரு ஃபன்னியான மொமெண்ட்ஸ் ஏதாச்சும் நடந்திருக்கா? ஃபன்னியான மொமெண்ட் அதான் நியூ இயர் நைட் வந்துட்டு நாங்கெல்லாம் விளையாட்டுருக்கப்ப திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அன்னைக்கு கேக் வெட்டுறப்ப எல்லாம் ஒரு மாதிரி விளையாடிட்டு நைட்டு ஃபுல்லாக விளையாடிட்டு அப்புறம் காலையில் தூங்கிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வரக்கூடிய புத்தாண்டு என்பது இந்த இந்திய நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க ஒரு 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 நல்ல ஒரு பாதையை நோக்கி போகணும், பீடு நடை போடணும் அப்படின்றது நான் ஒரு மனுஷனாக இருந்து ஆசைப்படுற விஷயம்.
இன்னைக்கு பொதுவாக வந்து வழக்கமாக புத்தாண்டு விஷ் பண்ணிட்டு போகிற விஷயம் இல்லை. இன்னைக்கு வந்து தேசிய இயற்கை பேரிடர் அந்த விஷயம் பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நாளுக்கு முன்னே வரக்கூடிய புத்தாண்டு என்பது அவங்களையும் நம்ம ஒரு மனித நேயத்தோட பார்க்கக்கூடிய விஷயமும் மனித நேயம் வளரணும். புத்தாண்டு என்பது மனித நேயம் வளரணும். இடையாவது எத்தனை புத்தாண்டு வந்தாலும் ஆண்டுக்காண்டு வருது, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு போகிறோம். அதெல்லாம் விஷயம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ஏதாவது ஒரு பிரத்யேகமாக ஒரு எதனா ஒரு சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பை உண்டாக்குற ஒரு ஆண்டாக வந்து 24 நினைக்கிறேன்.